நம்ம டாபிக் வந்து solubility in solutions. solubility அப்படின்றது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு saturated solution ஞாபகம் இருக்கா டெஃபினிஷன்? அதாவது கொடுத்த சொல்யூட்டை ஒரு குறிப்பிட்ட சொல்யூட் அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸை சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்க்குள்ளே. அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்க்குள்ளே அந்த டிசால்யூஷன் நடக்கணும். அது வந்து ஒரு சொல்யூஷன் நடக்குது. அப்போ அந்த சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் சொல்யூட்டை ஆட் பண்ணோம்னா அது கரையாமல் எங்கே இருக்கும்? அந்த பாட்டமில் போயிட்டு நிற்கும், அந்த பாத்திரத்தோட பாட்டமில் போயிட்டு நிற்கும். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் என்னது? சால்யூபிலிட்டி. ஸோ சால்யூபிலிட்டின்னா என்ன? சொல்யூட் எவ்வளோ சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆயிருக்கோ அதை அளவிடுறத படிக்கிறது, அதை அளவிட்டு படிக்கிறது தான் சால்யூபிலிட்டி. ஸோ மெஷர் பண்ணுறது, சொல்யூட்டை எவ்வளோ சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆயிருக்கிறத மெஷர் பண்ணுறது தான் சால்யூபிலிட்டி. ஸோ சால்யூபிலிட்டினா என்னன்னா, நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் solute is dissolved in 100 grams of solvent. 100 grams of solvent அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? saturated solution ஆயிடுதா? at a given temperature pressure, கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சர் ப்ரெஷரில். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சில கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது. ஸோ அந்த சொல்யூட்டை 100 grams ஆஃப் சால்வெண்ட்டில் போட்டு கரைக்கிறீங்க. அப்போ அது என்ன சொல்யூஷன் ஆகுது? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகுது. ஏன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகுது? ஏன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சால்யூபிலிட்டி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 36 grams ஆஃப் சோடியம் குளோரைடு dissolve in 100 grams of water to form its saturated solution at 25 degrees Celsius. So 36 grams of NaCl, sodium chloride உப்பு 100 grams of waterல டிசால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்யூஷன் வருது? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். டெம்பரேச்சர் வந்து அங்கே கொடுத்துருக்கிறது 25 grams. ஸோ இந்த சால்யூபிலிட்டியை நாம் மேத்தமெட்டிக்கல் வியூவாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதாவது ஃபார்முலா வச்சு ஈஸியாக, ஏன்னா கிராம்ஸ் வந்திருக்கீங்க. ஓகே, கிராம்ஸ்னா என்ன? வெயிட். ஸோ வெயிட்டை நம்ம எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டு 100. ஸோ இதை வச்சு நம்ம சால்யூபிலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சால்யூபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் த சொல்யூட், அதாவது நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolve in 100 grams of water. That is, water is nothing but here solvent. அப்போ number of grams of solute dissolve in 100 grams of solvent என்ன ஃபார்ம் பண்ணுது? forms the saturated solution at given temperature pressure. ஸோ அது ஃபார்முலாவாக எழுதணும்னா mass of solute by mass of solvent into 100. So solubility of some common substances in water at 25 degrees Celsius. So first column வந்து name of the solute, formula of the solute, solubility grams per 100 grams of water. Calcium carbonate CaCO3 SNA solid 0.0013. Sodium chloride NaCl solid 36. Ammonia NH3, ammonia என்றது gas, அது G 48. Sodium hydroxide NaOH solid 80 grams. Glucose C6H12O6 solid 91 grams. Sodium bromide NaBr solid 95 grams. Sodium iodide NaI solid 184 grams. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. இப்போ இந்த சால்யூபிலிட்டியை சில ஃபேக்டர்ஸ் தடுக்கும். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இப்போ சால்வெண்ட்டுக்கும் நேச்சர், அதாவது அவங்களோட தன்மை, அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாட்டரில் எல்லா சப்ஸ்டன்ஸ், நிறைய சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகும்.
ஸோ டிசால்வ் ஆகும். அது அயானிக்காக இருக்கட்டும், கோவேலண்ட்டாக இருக்கட்டும், எல்லா சப்ஸ்டன்ஸும் டிசால்வ் ஆகும். ஆனால் சில சப்ஸ்டன்ஸ் இருக்கும் வாட்டரில் டிசால்வ் ஆகாமல். அதனால தான் சால்யூபிலிட்டியை சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரேசஸில் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸை வச்சு தான் டிசொல்யூஷன் நடக்குது, கரையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் சால்ட் இஸ் அ போலார் காம்பனண்ட். ஒரு போலார் காம்பனண்ட் வந்து ஒரு போலார் காம்பனண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். ஸோ காமன் சால்ட்ன்றது போலார் காம்பனண்ட். அதனால் வாட்டர் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுது, ஏன்னா வாட்டரும் போலார் காம்பனண்ட். அதே மாதிரி நான் போலார் காம்பனண்ட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். இப்போ ஃபேட் வந்து ஈத்தரில் தான் டிசால்வ் ஆகும். ஓகேவா, ஈத்தரில் தான் டிசால்வ் ஆகும், தண்ணியில் டிசால்வ் ஆகாது. இப்போ எடுத்துக்கோங்க, ஆயிலை வாட்டரில் மிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆயில் வந்து ஃபேட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போலார் காம்பனன்ட்ஸ் வந்து எப்போவுமே போலார் காம்பனன்ட்ஸில் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகாது, போலார் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகாது. அதே மாதிரி போலார் சால்வெண்ட்ஸ் வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகாது. அப்போது நேச்சர் ஆஃப் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் தான் இங்கே சால்யூபிலிட்டியை நிர்ணயிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஆயில் வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகாது. அங்கே ஆயில் சொல்யூட்டு, தண்ணி வந்து சால்வெண்ட். ஏன்னா ஆயில் வந்து நான் போலார் காம்பனண்ட், ஸோ வாட்டர் வந்து போலார் காம்பனண்ட். ஸோ அப்போ மிக்சிங் நடக்காது. ஸோ இதுவும் ஒரு காரணம். அவங்களோட நேச்சர், சொல்யூட்டோட நேச்சர், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட நேச்சரை வச்சும் சால்யூபிலிட்டி நிர்ணயிக்கலாம், எப்படி தடுக்குது அப்படின்று பாருங்கள். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சராலையும் சால்யூபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர். சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட். So solubility of solid solute in a liquid solvent increases with increase in temperature. இப்போ ஒரு சாலிடை லிக்விட்ல கரைக்கணும். அப்போ கரைக்கும் போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சால்வெண்ட், லிக்விட் சால்வெண்ட்ல சாலிட் சொல்யூட்டை கரையும் போது இன்க்ரீஸ் ஆகுது. எது இன்க்ரீஸ் ஆகுது? டெம்பரேச்சரும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கு இல்லையா, சுகர், நிறைய சுகர் நீங்கள் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் கோல்டு வாட்டரில் கரையாது, அவ்வளோ ஈஸியாக கரையாது, லேட் ஆகும், அப்படியே இருக்கும், கட்டி கட்டியாகவும் இருக்கும். ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இப்போ சால்யூபிலிட்டி கரைக்கிறதுனால டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. ஹீட்டை அப்சார்ப் பண்ணும்போது உள்ள அந்த சொல்யூஷனுக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாக ஆக ஆக சால்யூபிலிட்டியும் நல்லா நடக்கும். அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் வந்து சால்யூபிலிட்டி, அதாவது எக்ஸோதெர்மிக் அது வந்து அப்சார்ப்ஷன், எண்டோதெர்மிக் இது வந்து லிபரேஷன். ஸோ சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சால்யூபிலிட்டி கம்மியாக, ஏன்னா டெம்பரேச்சர் வெளியில் போயிடுது, அதனால வந்து அதோட இது என்ன ஆகுது, தன்மை சால்யூபிலிட்டி கரைக்கிறது வந்து ஸ்லோவாக நடக்குது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். Solubility of gas in liquid. So solubility of gas in liquid வந்து decrease with increase in temperature. So gas, அதாவது gas வந்து solute ஆகும், அதை லிக்விட்ல கரைக்கும் போது டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அது கரையும் போது solubility டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட்டர் கண்டைன்ஸ் dissolved oxygen. இப்போது நம்ம வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது, நல்லா கொதிக்கும் போது மேலே என்ன ஆகுது, ஆக்சிஜன் பபிள்ஸ் மாதிரி வந்து எஸ்கேப் ஆகிடுது. அப்போ அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வாட்டரில் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அது வாட்டரில் கம்மியாக இருக்குது எப்போது ஹாட்டாக இருக்கும்போது. அதனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து தண்ணியிலேயே இருக்குது, ஏன்னா டிசால்வ் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும் இல்லையா, அதனால் அவங்க கோல்டர் ரீஜனில் தான் இருப்பாங்க. ஏன்னா கோல்டர் ரீஜனில் வாட்டரில் அதிக ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் வார்ம் ரீஜனில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். ஓகேவா? எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரை வச்சு சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் அதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இதுதான் சொல்ல முடியும், சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட். ஸோ இப்போ கேஸ் வந்து லிக்விடில் போட்டு கரைக்கும் போது எது இன்க்ரீஸ் ஆகுது, சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷரோடு சேர்ந்து சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் பெவரேஜஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹவுஸ் ஹோல்டு கிளீனர்ஸ்,
ஃபார்மலின் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்குறீங்க. வாங்கிட்ட பிறகு நீங்கள் புதுசாக வாங்குறீங்க. வாங்கின பிறகு அந்த கேப்பை ஓப்பன் பண்ணும்போது கேஸ் வெளியில் வரும்ல, பொங்கி வரும். ஷாம்பெயின் பாட்டில்ஸ்லேயும் அது வரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார்மலின், அந்த ஃபார்மலின் அந்த ஃபார்மலின்லேருந்து ஃபார்மாலிட்டிகேட், அந்த ஸ்மெல் ஓவராக வெளியில் வருது இல்லையா, அதுவும் ஒரு வகையான கேஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போது ப்ரெஷர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து லிக்விடில் கரைஞ்சிருக்கு. ஓகே, அது ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் மூலமாக வெளியில் வருது. ஸோ இப்போ என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சால்யூபிலிட்டி ஆஃப் த கேஸ் இன் லிக்விடும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷர், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் சால்யூபிலிட்டியை வந்து ஹென்ரிஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் is directly proportional to the pressure of the gas over the solution at a definite temperature. So gas in liquid ஓட solubility எதுக்கு directly proportional இருக்கான்? pressure of the gas over the solution, அந்த எவ்வளோ pressure அந்த solutionல gas கொடுத்துருக்கோ அதுக்கு directly proportional இருக்கும் at a definite temperature, குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே இருக்குது. இது ஹென்ரிஸ் லா 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.